பேக் பெயின் இருக்கவங்க வந்து பெட் மாத்தினா சரியா போயிடும். அந்த பெட்ல வந்து எனக்கு பெயின் வருது. நான் பெட் மாத்திட்டேன் அப்படின்னுவாங்க. ஸோ அது நிஜமாலே உண்மையா? அதுக்கான கரெக்டான ரீசன் என்னன்னு பார்க்கலாமா? பெட்ல வந்து கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேக் பெயின் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு, பருத்தி பஞ்சுன்னு பெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே காயர் பெட்ஸும் குஷன் பெட்ஸும் தான் வருது. ஸோ அந்த பெட்ல பார்த்தீங்கன்னா நீங்க 2 பேர், நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்ல உங்க அண்ணனும் தம்பியோ இல்ல அக்காவும் தம்பியோ அந்த மாதிரி தான் நீங்க எல்லாருமே படுக்கும்போது ஒருத்தங்களுக்கு மட்டும் தான் பேக் பெயின் வருது, இன்னொருத்தங்களுக்கு வரல. அப்போ ப்ராப்ளம் வந்து பெட்ல கிடையாது, நம்ம கிட்டே ஆகாது. ஸோ இதுக்கு மெயினான ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேக் மசில் வந்து இரிட்டேட் ஆகி அது ஸ்பாசம், அதாவது டைட்னஸுக்கு போயிருது. அப்படி இருக்கிற இடத்துல நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற பெட்டை வந்து அதை பிளேம் பண்றதுல வந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அந்த பெட்டை வந்து நம்ம இயர்ஸ் டுகெதர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது இமீடியட்டா அதனால ரியாக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு க்ரீமோ லோஷனோ அப்ளை பண்றீங்க, உடனே அந்த க்ரீம் போட்ட உடனே உங்களுக்கு ரியாக்ஷன் தான், அந்த க்ரீம்னால அந்த ப்ராப்ளம் சொல்லலாம். பட் ஆனா நீங்க வந்து இந்த பெட்டை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஸோ எப்பவுமே ஒரு பெயின் வந்துன்னா இன்னொருத்தர் மேல பழி போடாதீங்க. அதாவது இன்னொரு பொருள் மேல பழி போடாம நம்ம மேல பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை கரெக்ஷன் பண்றதுக்கு தான் நீங்க ட்ரீட்மெண்ட் போய் பார்க்கணும். ஸோ பேக் பெயின் இருக்கிறதுக்கு பெட்டை மாத்ததுனால உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. கண்டிப்பா நீங்க அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்குள்ள எக்ஸசைசஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். தேங்க்யூ.